ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பூஸ் ஹெல்தி ஃபுட். அப்போ ஈவினிங் சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சு வைக்க? நூடுல்ஸ் பண்ணி வைங்கம்மா. நூடுல்ஸா? அது ஜங்க் ஃபுட்டுடா, உடம்புக்கு அன்ஹெல்தி. அப்ப பாஸ்தா பண்றீங்களா? அதுவும் ஜங்க் ஃபுட் தானே. என்னம்மா நீங்க, நான் கேக்குறதெல்லாம் ஜங்க் ஃபுட்னே சொல்றீங்க. அப்ப ஹெல்தி ஃபுட் என்னன்னு நீங்களே சொல்லுங்க. அப்படி கேளுடா என் செல்லக்குட்டி. ஹெல்தி ஃபுட்னா நம்ம உடலோட ஃபங்க்ஷனிங்க்கு தேவைப்படுற ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கரெக்டான அளவில் கொடுக்குற ஃபுட்டுன்னு அர்த்தம். அப்படியாம்மா? ஆமாண்டா. ஹெல்தி ஃபுட்டு நம்ம வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கும் டிசீசஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. சூப்பரா இருக்கேம்மா. ஹெல்தி ஃபுட்ல என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கணும்? வாட்டர் கண்டென்ட்டு, புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர் இதெல்லாம் இருக்கணும். வாட்டர் கண்டென்ட் எதுக்குமா? நம்ம பாடியில் 70% வாட்டரில் தான் இருக்குது. ஸோ பாடியோட ஃபங்க்ஷனிங்க்கு எல்லாத்துக்கும் வாட்டர் மஸ்ட். ப்ரோட்டீன்ஸ் வந்து மசில்ஸ் அண்ட் டிஷ்யூஸை உருவாக்குறதுக்கும் ரிப்பேர் செய்யறதுக்கும் யூஸ் ஆகுது. ஓ அப்படியா? விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்மா உடலோட ஃபங்க்ஷனிங்க்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸாக ஆக்ட் பண்ணுது. அப்போ கார்போஹைட்ரேட்ஸ்மா? கார்போஹைட்ரேட்ஸ் தானே உடலுக்கு எனர்ஜி கொடுக்குது. சூப்பர்மா. லாஸ்ட் ஒன்னு சொன்னீங்களே, ஃபைபர், அது எதுக்கு? ஃபைபர் தான் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, அப்புறம் கான்ஸ்டிபேஷன் வராம தடுக்குது. இதெல்லாம் சரிதான். இதெல்லாம் எதுல இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது நான் சொல்றேன். அது நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். எப்படி? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பல்சஸ், சீரியல்ஸ், நட்ஸ், மில்க் அண்ட் நான்வெஜ் புரோட்டீன்ஸ், ஆயில் அண்ட் கீ, இந்த மாதிரி. அவ்வளவுதானா? இத மெமரைஸ் பண்ண ஈஸியா இருக்கே. அப்ப இந்த கேட்டகரியில வர ஃபுட் தான் ஹெல்தி ஃபுட், அப்படிதானம்மா? அப்படித்தான். ஆனா ஒரு சின்ன விஷயம் கவனிக்கணும். இன்னும் என்னம்மா? இதெல்லாம் கரெக்டான அளவில் தான் எடுத்துக்கணும். சொல்ல போனா ஆயில், கீ மாதிரி, அப்புறம் நான்வெஜ் புரோட்டீன்ஸ் எல்லாம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க கூடாது. இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சுமா. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஹெல்தி ஃபுட் சொல்லுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புட்டு, ஆப்பம், ரைஸ், கஞ்சி, குழம்பு, கூட்டு பொரியல், அவியல், அடை, கொழுக்கட்டை, எனக்கு பிடிச்ச பழைய சோறு, கூழ், சுண்டல், கடலை மிட்டாய், பொரிகடலை உருண்டை, ஃப்ரூட்ஸ், சொல்லிட்டே போலாம் போல, ஏகப்பட்டது இருக்கு. இவ்வளோ பெரிய லிஸ்ட்ல ஹெல்தி ஃபுட் இருக்கப்போ நம்ம ஏன் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கணும்? கரெக்ட் தாமா. ஹெல்த் இஸ் வெல்த். அப்பு சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். சரி, இப்ப சொல்லுங்க, ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரப்ப என்ன செஞ்சு வைக்க? பால்கொடக்கடை செஞ்சு வைங்கம்மா. ஓகே டார்லிங். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் அம்மா கிட்ட ஹெல்தி ஃபுட்டா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஈட் ஹெல்தி, லிவ் ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.